அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணுடைய பெயர் ரீதா ரிசோ. தந்தை அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டார். தாயும் அவளுமாக ஒரு சலவை தொழிலகத்தில் வேலை செய்கிறார்கள். கொஞ்சம் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது. கடவுள் தங்களை பராமரிக்கிறார் என்று நம்பினார்கள். அடிக்கடி ஆலயத்திற்கு செல்வது கிடையாது. ஆனால் இப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் அந்த பெண் சாலையை கடக்க முயன்ற பொழுது ஒரு வாகன விபத்து ஏற்படுகின்றது. அந்த வாகனம் மோத வருகின்றது. ஆனால் நூலிலையில் அவர் உயிர் தப்பி விடுகின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். கடவுள் என்னை பராமரித்து காக்கின்றார் என்பதை உணர்கின்றார். அவருடைய நம்பிக்கை அதிகமாகிறது. இன்னும் சிறிது காலம் கழித்து அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுகின்றது. கடவுளை நோக்கி மன்றாடுகின்றார். நவநாளில் பங்கெடுக்கின்றார். கடவுள் அந்த தீராத வயிற்று வலியை குணப்படுத்துகின்றார். இன்னும் மிகுதியான நம்பிக்கை ஏற்படவே ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு செல்ல துவங்குகின்றார். அப்படி ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் உதிக்கிறது. நாம் ஏன் ஒரு அருட்சகோதரியா மாறக்கூடாது? 4 ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் அவருக்குள்ளாக உதிக்கிறது. தன்னுடைய பங்கு தந்தை அருட்திரு ஜார்ஜ் காப்கியிடம் சென்று நான் ஒரு அருட்சகோதரியாக மாற ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை கூறுகின்றார். அருட்தந்தை அந்த சகோதரியை பார்த்து நீ அங்கே இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று அந்த சகோதரியை சிறுமியை பார்த்து சொல்லுகின்றார். சிறுமி கிளாராமா சபையில் சேர்றாங்க. சேர்ந்து பணியாற்ற துவங்குகிறார்கள். பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் துறவு மடத்தை துடைத்து கொண்டிருக்கின்ற பொழுது கீழே வழுக்கி விழுந்து கால்கை உடைந்து விடுகின்றது. படுத்த படுக்கையாக மாறிவிடுகின்றார்கள். கடவுளிடம் வேண்டுகிறார்கள், கடவுளே, இதற்காகவா என்னை அழைத்தாய்? நீ என்னை மீண்டும் எழுந்து நடக்க செய்தாய் என்றால் நான் கருப்பின மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக நான் மாறுவேன் என்று கடவுளை நோக்கி மன்றாடுகின்றார். சிறிது காலத்தில் எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றார். சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? என்ன செய்கின்றார்? சிறு சிறு துண்டு பிரச்சாரங்களை தயார்படுத்தி துண்டு சீட்டுகளை தயார் செய்து அதில் நற்செய்தி தாங்கிய வசனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதனை எல்லோருக்கும் விநியோகிக்கின்றார். சில காலம் கழித்து ஒளிவட்டுகளை உருவாக்கி நற்செய்தி வசனங்கள் தாங்கிய ஒளிவட்டுகளை உண்டாக்கி அதையும் எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்துகின்றார். இன்னும் சிறிது காலத்தில் நற்செய்தி பகுதிகளை குறும்படமாக எடுத்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த தொலைக்காட்சி மூலமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக மாறுகின்றார். தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து வெளியே வருகின்றார்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது $200 கொண்டு 4 அருட்சகோதரிகளோடு தனியாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை ஏற்படுத்துகின்றார்கள். EWTN என்கின்ற தொலைக்காட்சி தான் அது. இன்று லட்சோப லட்ச மக்களுக்கு, கோடான கோடி மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கருவியாக, சாதனமாக அந்த தொலைக்காட்சி இருக்கிறது என்றால் அதில் எந்த அளவும் சந்தேகமும் கிடையாது. கடவுள் சாதாரணமானவர்களை கொண்டு, எளியவர்களை கொண்டு, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எண்ணப்பட்டவர்களை கொண்டு எவ்வாறெல்லாம் சாதிக்க முடியும், எப்படியெல்லாம் அரும்பெரும் செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த ரீதா ரிசோ எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர்தான் EWTN என்கின்ற தொலைக்காட்சியை நிறுவிய பின்னாளில் அன்னை மேரி ஆஞ்சலிக்காவாக அறியப்பட்ட அருட்சகோதரி ஆவார்கள். கடவுளால் எல்லாம் கூடும். சாதாரணமானவர்களை, எளியவர்களை கடவுளால் உயர்த்த முடியும் என்பதற்கு அந்த அருட்சகோதரி அவர்கள் நமக்கு முன்பாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, விண்ணிலிருந்து விழக்கூடிய மழை துளியானது மலை உச்சிகளில், முகடுகளில் தங்குவதில்லை. அந்த உச்சியிலும் முகடுகளிலும் விழுந்து அது தாழ்வான பள்ளத்தாக்கில் மட்டுமே தங்குகிறது. அதுபோல கடவுளுடைய அருள் பதவியின், அதிகாரத்தில், உயர்ந்த இடத்தில், பணத்தில், உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் கடவுளுடைய அருள் ஒரு நாளும் தங்குவதில்லை. மாறாக தாழ்மையானவர்களிடம், எளிமையானவர்களிடம், சாதாரணமானவர்களிடமே கடவுளுடைய அருள் தங்குகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க
உடல் நலமற்றோரை குணமாக்க, தொழுநோயாளர்களை குணமாக்க, இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்ய, பாவங்களை மன்னிக்க, பேய்களை ஓட்ட சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். சீடர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். சீடர்களிலிருந்து திருத்துதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த திருத்துதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள், யதார்த்தமானவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். ஒருவருக்கு ஒருவர் அவருடைய பின்னணியை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய பின்னணியும் வேறு வேறு விதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருபுறம் ரோமை அரசுக்காக வரி வசூலித்த மத்தேயு, இன்னொரு புறம் ரோமை அரசை எதிர்த்த தீவிரவாதியான சீமோன், ஒருபுறம் எதற்கெடுத்தாலும் மனதில் தோன்றியவற்றையெல்லாம் பேசி தள்ளிய தோமா, இன்னொரு புறம் விவிலியத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாத யூதா ததேயு, ஒருபுறம் பண ஆசை பிடித்த யூதாஸ் இஸ்காரியோத்து, மறுபுறம் நாம் பார்க்கின்றோம் பதவி ஆசை கொண்ட செபதேயுவின் மக்கள். இவ்வாறு நேருக்கு மாறானவர்களை, முன்னுக்கு பின்னானவர்களை, எதிர்மாறானவர்களை, எதிரும் புதிருமானவர்களை கடவுள் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி தன்னுடைய பணிக்கென அனுப்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தை எடுத்து நீங்கள் அங்கு வாசித்து பாருங்கள். அங்கு கடவுள் அழகாக சொல்லி இருக்கின்றார். ஞானிகளை வெட்கப்படுத்த உலகம் மடமை என கருதுபவற்றை அவர் தேர்ந்து கொண்டார். வலியோரை வெட்கப்படுத்த உலகம் வலுவற்றவை என கருதுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார். இவ்வாறாக கடவுள் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளிவிட, தாழ்ந்தது என்று நினைப்பவற்றை இகழ்ந்து தள்ளிவிட, ஒன்றுமில்லாதவற்றை கடவுள் தெரிந்தெடுத்தார் என்று நமக்கு அழகாக புனித பவுல் சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார், நம்மையும் உயர்த்துகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. அதே போல இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுக்கின்றார். எப்பேற்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கின்றார்? குருத்துவ அரசாக, உரிமை சொத்தாக, சொந்த மக்களினமாக அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஏன் அவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன் அவர்களுக்கு மட்டும் சலுகை காட்ட வேண்டும்? ஏன் அவர்களுக்கு மட்டும் அதிக அன்பு செய்ய வேண்டும்? அவர்கள் வலிமை படைத்தவர்கள் என்பதற்காகவா? ஒரு காலம் கிடையாது. ஏனென்றால் அவர்களிடம் இராணுவமோ போர்ப்படையோ கிடையாது. அவர்கள் நம்பிக்கையில் நிறைந்தவர்கள் என்பதற்காகவா? ஒரு காலம் கிடையாது. அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக, முன்னுக்கு பின் பேசக்கூடியவர்களாக, முணுமுணுக்கக்கூடியவர்களாக, பொய் தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செல்வந்தர்கள் என்பதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தாரா? ஒரு காலம் இல்லை. அவர்கள் அடிமைத்தனத்தில், எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்குண்டிருந்தார்கள், ஏழ்மையில் வாடினார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒருவேளை அவர்கள் பெரிய இனம் என்பதற்காகவா? ஒரு காலம் இல்லை. இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 7 - 8 வசனம் சொல்லுகின்றது, மக்களினங்களுள் எல்லாம் சிறிய இனம் என்பதற்காக கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று. சாதாரணமானவர்களை, அடித்தட்டு மக்களை, எளிமை நிலையில் வாழ்ந்தவர்களை, அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை, ஏழ்மை நிலையில் இருந்தவர்களை, தரித்திரர்களை கடவுள் தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர்களை ஆளாக்குகின்றார், தகுதிப்படுத்துகின்றார். உன் வழியாக மக்களினங்கள் எல்லாம் ஆசி பெறும் என்று அவர்களை உயர்த்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுள் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புவார். ஈசாயின் வீட்டுக்கு சென்று அவர்களின் புதல்வர்களின் ஒருவனை நீ அரசனாக மாற்று என்று அனுப்பி வைப்பார். சாமுவேல் அவருடைய இல்லத்திற்கு வருவார். வந்துவிட்டு எலியாவை பார்ப்பார். எலியாவை பார்ப்பதற்கு அவர் கம்பீரமான தோற்றம், கட்டுமஸ்தான உடல் கட்டு, தோற்ற பொலிவோடு கம்பீரமாக நிற்பார். அவனை பார்த்துவிட்டு சாமுவேல் சொல்லுவார், இவன்தான் அரசாள்வதற்கு தகுதியுடையவன் என்று அவனை அபிஷேகம் செய்ய, அருள் பொழிவு செய்ய முனைவார். ஆனால் கடவுள் சொல்லுவார் சாமுவேலை பார்த்து, மனிதர் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. மனிதரோ முகத்தை பார்க்கின்றனர், கடவுளோ அகத்தை பார்க்கின்றார் என்று சொல்லி இவன் அரசாளுவதற்கு தகுதியற்றவன் என்று அவனை ஒதுக்கி விடுவார். அடுத்ததாக அபினதாபுவை நிறுத்துவார். அபினதாபுக்கும் அவ்வாறு நிகழும். அடுத்ததாக சம்மாகுவை நிறுத்துவார். சம்மாகுக்கும் அவ்வாறு நிகழும். இவ்வாறாக 7 புதல்வர்களும் வரிசையில் நிறுத்தப்படுவார்கள். 7 பேரையும் கடவுள் ரிஜெக்ட் பண்ணிடுவார். 7 பேரும் வேண்டாம், இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இவன் சரிப்பட்டு வரமாட்டான்,
சொல்லுவாங்கள்ல, இவன் அதுக்கு லாய்க்கப்பட்டு வரமாட்டான், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி கடவுள் அவர்களை ஒதுக்கி தள்ளி விடுவார். வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பார். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வா, அங்கேருந்து தாவீது வருவான், இவன்தான் அரசாளுவதற்கு தகுதியுடையவன் என்று சொல்லி அந்த தாவீதை தன்னுடைய கொம்பில் வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி அரசராக அருள்பொழிவு செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கடவுள் அரசராக உயர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, சாதாரணமானவர்களை, எளியவர்களை கடவுள் உயர்த்துவதை நாம் விவிலியத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. சிறிய இனமாகிய இஸ்ரேல் மக்களை உயர்த்திய கடவுள், ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண அந்த தாவீதை உயர்த்திய கடவுள், சலவை தொழிலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த ரீதா ரீசோவை EWTN என்கின்ற தொலைக்காட்சி மூலமாக லட்ச மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்திய கடவுள் இன்று நம்மையும் திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கின்றார், நம்மையும் தகுதியுடையவர்களாக்கி இருக்கின்றார். 20, 30, 40 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க, நம்மளாம் எப்படி இருந்திருப்போம். இன்னைக்கு ஒரு பேராசிரியராக, உயர் அதிகாரியாக, நல்ல வீடு கட்டி வாசலோடு, நல்ல கணவனோடு, பிள்ளைகளோடு கடவுள் நல்லதொரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளால் இது நிகழ்ந்தது நம்முடைய கண்களுக்கு வியப்பாக தோன்றலாம். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை உயர்த்துவதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைய நாளில் உள்ளத்தில் நாம் நிறுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுல் தெளிவாக சொல்லுகின்றார், நாம் இறைப்பற்றில்லாதவர்களாய் இருந்த பொழுது, பாவிகளாய் இருந்த பொழுதே, நேர்மையற்றவர்களாய் இருந்த பொழுதே கடவுள் தன்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். அந்த கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கினார், கடவுளோடு நல்லுறவை ஏற்படுத்தினார், நம்மை தகுதியுடையவர்கள் ஆக்கியிருக்கின்றார் என்று புனித பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம் வகுப்பறையில் என்னென்ன பார்க்குறீங்களோ கண்ணுக்கு கண்டதையெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்ணுக்கு கண்டதையெல்லாம் எழுதுங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லா பையனும் எழுதுனான். கரும்பலகை, சாக் பீஸு, குச்சி, வாத்தியாரோட கண்ணாடி அப்படின்னு வரிசையாக எல்லாம் எழுதுனான். ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதுனானா, மேரி சோகமாக இருக்கு, அந்தோணி வருத்தத்தோடு இருக்கிறான், ஜோசப் எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மனிதர்களை, தன்னோடு படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி எழுதினானாம். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் பார்க்கக்கூடிய விதம் வேறு, கடவுள் பார்க்கக்கூடிய விதம் வேறு. இந்த மாணவன் போலத்தான் மற்றவர்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து, இதய கிடக்கையிலிருந்து அந்த மாணவன் பார்த்தது போல்தான் கடவுள் நம்மையும் பார்க்கின்றார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் சாராவை குழந்தை பேரற்ற ஒரு பெண்ணாக பார்த்தனர். ஆனால் கடவுள் சாராவை எண்ணற்ற மக்களினங்களுக்கு தாயாக பார்த்தார். மனிதர்கள் தாவீதை ஆடு மேய்க்கும் சிறுவனாக பார்த்த பொழுது கடவுள் அவரில் வல்லமையுள்ள இஸ்ரவேலின் அரசராக பார்த்தார். மனிதர்கள் யோசேப்பை சிறையில் வாடும் கைதியாக பார்த்த பொழுது கடவுள் அவரில் ஆற்றல் வாய்ந்த எகிப்தின் அமைச்சரை பார்த்தார். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் பார்க்கக்கூடிய விதம் வேறு, கடவுள் பார்க்கக்கூடிய விதம் வேறு. மனிதர்கள் நம்மை இளக்காரமாக, ஏளனமாக, கீழ்த்தரமாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நம்மை பார்க்கலாம். ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் அப்படி பார்ப்பதே கிடையாது. கடவுள் நம்மை உயர்த்த வேண்டும், கீழாக்காமல் மேலாக்க வேண்டும், பின்னுக்கு செல்லாமல் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு, நம்மளை உயர்த்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த கடவுள் நம்மை உயர்த்துவதற்கு, மேலாக உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய நாளில் எவ்வாறு அந்த சாதாரண சீடர்களை, திருத்தூதர்களை மேலாக்கினாரோ, அந்த ரீதா ரீசாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தாரோ, சாதாரண தாவீதை அரசனாக மாற்றினாரோ, சிறிய இனத்தை, இஸ்ரேல் மக்களை பெரிய இனமாக மாற்றினாரோ, அதுபோல நம்மையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார், நம்மோடு இணைந்து பயணிக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே,